இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பிராங்க்ஸ்டர் ராகுல் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ ரீஸ்கா போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். சார் செல்வா சார் நீங்களா? நீங்க சார் சொல்லுங்க. அருண் சார் வாங்க சார் சொல்லிட்டு தான் உட்காரு உட்காருங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் சொல்லிட்டு போனா உங்களுக்கு 16 டெஸ்ட் சொன்னாங்க, 36 ஜெராக்ஸ் மார்ல டெஸ்ட் ஃபுல் லேப் டெஸ்டா சார் வந்துருவாரு. இப்போ ஃபுல் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. சரி ஓகே சார். அதனால நான் என்ன சொல்றேன்னா சார் லங்ஸ்ல லைட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு. இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு. தேவையில்லாம இந்த பரோட்டா சால்னா சாப்பிட்டுட்டு அந்த ஃபேட்டி லிவர் ஆனதுனால என்னன்னா இந்த சோடியம் குளோரைடு அதிகமா, யூரிக் ஆசிட் அதிகமா இருக்கு. கிரியேட்டின் லெவல் செக் பண்ணுங்க சார். பேர் விக்கி சார். செல்வா சார். செல்வா ஆமா விக்கி. ஃபோனா எப்படி விக்கி? சூப்பர் சூப்பர். ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பண்றேன். டெஸ்டா? ஆமா. அது பைல்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா மோஷன் வந்து வரும்போது நீங்க ரொம்ப நோண்டி இருக்கீங்க. அதனால தான் மோஷனோட அது வந்து அருந்து போச்சு. என்ன டெஸ்ட் வந்திருக்கீங்க? ஃபுல் பாடி செக்அப் போடுங்க சார். என்ன டெஸ்ட் இருக்கு? என்ன டெஸ்ட்? செல்வா சார் அனுப்புறாரு சார். செல்வா சார் ஆமா. ஒரு நிமிஷம் நீ அப்புறம் ஃபோன் பண்ணி நான் மெடிசன்ஸ் அனுப்புறேன். பண்ணி சாப்பிட்டா உனக்கு இந்த பைல்ஸ் போயிடுன்னு சொல்லுவாங்க. ஃபுல் பாடி டெஸ்ட்டுங்களா? ஆமாம் சார். பேங்க் இருக்கு சார். நான் பேங்க் சார் உங்களுக்கு மறந்து ஞாபகம் இருக்கு சார். அவருக்கு 36 டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் எடுக்கணும். நான் என்ன சொன்னேன்? இப்போ எதுக்கு இப்படி பேசுறீங்க? பேங்க் அவர் சொல்லுங்க. ஐயோ நான் சொன்னேனா? சாரி சார் எக்ஸ்கியூஸ் சார். தூக்குங்க சார். ரொம்ப கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பீங்களோ? கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்காதீங்க சார். இட்ஸ் வெரி டேஞ்சர் ஆக்சுவலி. ஐயோ என்ன பண்றாரு? யூரினுக்கு வந்து கொஞ்சம் யூரின் வரணும். யூரின் போயினீங்களா? போகலல்ல? சார் வாட்டர் கொடுங்க. அவர் யூரின் டெஸ்ட் எடுக்கணும்ல. டிகாஷி கோப் அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு. அதுக்கு புதுசாக வந்துருக்கு டிகாஷி கோப். அது எப்படின்னா சார் அதிகமாக நம்ம எடுக்கிறத ஃபுட் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபுட்னா ஒரு ப்ராப்ளம்ஸ் தேவையில்லாத கோபங்கள் வரும், வைலன்ஸ். வண்டிக்கார ஒருத்தர் வந்து கிராஸ் ஆகும்போது வா அப்படிம்பாங்க. புரியுது சார்? இதெல்லாம் சீரியஸ். நல்லா ஸ்மைல் பண்ணுறேன் சார். ஆக்சுவலி நல்லா ஸ்மைல். ஆமாம் சார். வரும்போது பல்ல டென்டிஸ்ட் செக் பண்ணணும். ஃபுல் செக்அப் பண்ணிட்டீங்களா போயிட்டு? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நீங்கள் மறந்து சார் நீங்கள் தான் எடுக்கணும். கால் நீட்டுங்க சார். பார்க்கலாம் எப்படி இருக்கு. நாளா இப்படி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு ஓடியும் ஆள விடுறது பார்க்கணும். குடிங்க சார். குடிங்க சார். காலை எப்படி ஆட்டுங்க சார்? ஓகே. கையை 2 ரொட்டேட் பண்ணிட்டே இருங்க சார். ரொட்டேட் பண்ண சொன்னீங்க. நான் இப்போ சொன்னேன். நான் ஸ்டார்ட் வாங்க வாங்க. நான் பார்த்துக்கிறேன் சார். வாங்க வேலை பண்ணி வரேன். குடிச்சிட்டிங்களா? நல்லா குடிங்க சார். மூத்திரம் வரணும் இல்லைங்களா? ஓகே கொஞ்சம் உட்காருங்க. யூரின் வரும்போது சொல்லுங்கள் சார். லேபில் சொல்லி விடுறேன். வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலையா? யார் சொன்னா? கொடுக்கணும்ல சார். நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? கப்பு காலி ஆயிடுச்சா? சாமே இது இவாங்க கப் இருக்கு காலி ஆயிடுச்சுட்டாங்க. பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி கப்ஸ் இருக்கும். அதில் எல்லாம் வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருங்க. அது ஜூஸ் எடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிருக்கோம் புதுசா. சரி சரி சரி. ஆமாம் இருக்கு. குடிங்க வெல்கம் ட்ரிங்க்ஸ் தான் குடிங்க. சரி. தெரியாம குடிக்கிறாங்களா? இல்லையா? இல்ல ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் தான். என்னங்க நீங்க செல்வோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க கொடுக்கலன்றீங்க? அதுல இது கொடுப்பாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. புரியல. இது இந்த மூணு பாக்ஸ் குமரேஷன், கிருஷ்ணா, அத கேக்குறாரு. யூரின் பாட்டிலுங்க
அதான் கேக்குறேன் அது எங்க தெரியலையே. பாட்டில் இங்கே இருந்துச்சு, இப்போ தான் பாட்டில் இருந்துச்சு. யார் ஓப்பன் சார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மூத்திரத்தை வச்சுட்டு? வெல்கம் ட்ரிங்க்ஸ் நீங்க தான் சொல்றீங்க சார். உங்களுக்கு தான் மறதி ஞாபகம் இருக்குல்ல சார், இது ஏன் சார் கொடுத்தீங்க அவருக்கு? சாரி சார், நிஜமாவே வா. இல்லையா எப்படியா கொடுப்பாங்க? நீங்கள் குடிச்சிட்டீங்களா சார்? எப்படி இருந்தது சார்? என்ன சார் யூரின் எப்படி இருக்குன்னா கேக்குறேன். சாரி சார், நீங்கள் குடிச்சிட்டீங்களா? பாதியெல்லாம் குடிச்சிட்டீங்களா? அந்த பேஷண்ட் 3 நாள் மூத்திரம் போல சார். நான் என்ன கஷ்டப்பட்டு அவனுக்கு வாட்டர்லாம் கொடுத்து இப்படி குடிப்பீங்களா சார்? எவ்வளோ தாகமாக இருந்தால் தண்ணி கேட்க வேண்டியதானே, கொடுத்தல மயிறு எதுக்காக குடிக்க வேண்டியதானே நீ? குடிச்சிட்டியா? மூத்திரத்தை அப்படி குடிச்சிட்டியா? மஞ்சக்காமல் பேஷண்ட் சார் அது. ஐயா இது 4 பேர் மூத்திரம் குடிக்கிற வடிவல் சொன்னது உண்மையா போச்சு. அப்படி மூத்திரம் குடிக்கிற இல்ல அவங்கள பொறுத்தவரையும் அது அப்படி இல்ல. ஆனா இவர் எப்படி வாங்கி அதை குடிக்கிறாரு? அது ஜூஸ் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. அப்ப சொன்னா தெரியுமா, இந்த இதே மாதிரி டப்பால ஜூஸ் இருக்கும் எடுத்துருவாங்கன்னார்ல, அப்படி நினைச்சேன். ஒரு ஃபுல்லா குடிச்சிட்டாரு. நான் கொடுக்கல சார். நான் சார் இல்ல ரெக்கார்ட் முடியலப்பா. ஆமா இதுதான் சாதம் ஓபன் சார். இதே சார் நீங்க கொடுத்தீங்க. இது மஞ்சக்காமலோட பேஷண்டோட யூரின் சார் கொடுத்தீங்க. யூரின் சார் அது. சார் யூரின் கொடுத்தீங்க கேட்க மாட்டீங்க. வக்கீல் உங்களுக்கு அவன் கொடுத்த மூத்த முடிச்சிருக்கீங்க சார். அவர் கொடுத்தாரு நீங்க ஏன் சார் குடிக்கிறீங்க? மூத்த முடிச்சிருக்காங்க. ஐயோ சொல்லிட்டு அவர்தான் சார் குடிக்கிறாரு. சார் இது வெல்கம் நீங்க இந்த பாக்ஸ் கொடுப்பாங்க. அறிவு இல்ல சார். இல்ல நீங்க குடிச்சிட்டீங்க. மூத்தத்தெல்லாம் குடிக்கிறீங்க. அசிங்கமா இல்ல? லாபக்குள்ள வந்து கையை நீட்டுற சார். என்ன சார் யூரின் சார் என்ன சாரி கம பதனி சார் ரிகம பதனி சார். சார் நான் சொல்லிட்டு போனேன் சார். ரொம்ப தப்பா பேசுறீங்க. அவருக்கு ஞாபகம் வருதுன்னு தெரியாம மஞ்சக்காமல மூத்திரத்தை எடுத்து குடிச்சாரு. சீ ஆண்டி வச்சிருவாங்க போல இருக்கு. இந்த மூத்திரத்தை குடிக்க குடிச்சிருக்கீங்க. எனக்கு எப்படி தான் சார் தெரியும்? சார் இது மூத்திரம் சார். நீங்க வந்து வெல்கம் ட்ரிங்க் சொல்லிட்டு எனக்கு கொடுத்தீங்க சார். இது சாம்பிள் டப்பா சார். 3 நாள் மூத்திரம் போல சார். அவன் அந்த பேஷண்ட் கஷ்டப்பட்டு புடிச்சி பிளாடர்ல இருந்து எடுத்த யூரின் அதெல்லாம். நீ வேற டேஸ்ட்ல கொண்டு வந்துரு. ஏய் இதெல்லாம் வஷாம். கத்துக்கிறேன் நீங்க. சரி டேஸ்ட் எப்படி இருந்தது சார்? எப்படி ஃப்ரீயா அந்த டெஸ்ட் எடுக்க வந்திருக்காங்க யார் மூலியமா. யார் பண்றீங்க நீங்க? அத வச்சு இவங்க நக்கல் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு ஒத்த அவங்க இங்க அடிச்சு சாப்பிடுறாங்க. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீங்க போன் எடுங்க. போன் எடு. சொல்லு போன் எடு சொல்லு. சொல்லு என்ன ஒண்ணும் இல்ல சொல்லுவான். மச்சான் நான் மூத்திரத்தை குடிச்சேன்டா. மச்சான் டேஸ்ட். ஆமா பால் கூப்பிடுனாலும் இல்லது இதை சொல்லி அவங்களே ஓட்டுவாங்க. சொல்ல முடியும். ஜூஸ் குடிச்சவங்க என்ன சொல்லுவாங்க? ஜூஸ் குடிச்சோன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டவங்க என்ன சொல்லுவாங்க? சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. கிறுக்கு என்ன சொல்லுவாங்க? கிறுக்குன்னு நீ கிறுக்குடா குடிச்சிட்டியடா. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எப்படி சார் இருந்துச்சு? அவரு குடிச்சதுங்க. சார் நான் குடிக்கல மோந்து பார்த்தேன். நீங்க ஒரு டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. இது இவர் குடிச்சது சார். மஞ்சக்காமலோட. இது நான் மோந்து பார்த்தது சார். பாருங்க சார். பாருங்க. தெரியுதா? சார் இது மஞ்சக்காமல வந்த யூரின். ஏய் தேவலாம் பண்ணிட்டு இருக்கறனால. ஓ அவர் குடிச்சாரா? அத வச்சு தான் அவங்க ஜூஸ் நினைச்சிட்டாங்க. சார் ஒரு செகண்ட். மூத்த மூச்சா சொல்லுங்க. சார் கையில சார். சார் மூத்திரம் குடிச்சீங்களா சார்? சொல்லி கொடுத்தாரு. நீங்க எப்படி தான் தெரியும்? சார் மஞ்சக்காமல சார் அவரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆடுங்க எங்க. ஏய் என்ன? என்ன என்ன? மூத்த மூச்சா விட்டு என்ன பண்ணுங்க? என்ன சார் அடிக்கிறீங்க? மேல அடிக்கிறீங்க. அவர் பண்ணது வரைக்கும் தான் சார் வேணும். அவர் குடிக்க நீங்க குடிக்க. நீங்க குடிக்க. நான் மூணு குடிக்கிறேன் சார். நீங்க குடிப்பேடா மூத்திரம்? அவன் குடிக்க போறா சார். மனுஷன் சார். அவன் நான் மனுஷன் சார். சார் எனக்கு மூளை இருக்கு. நான் மனுஷன் குடிக்க மாட்டேன். நீங்க ஏன் குடிச்சீங்க? ஒரு சொல்லி தான் அவர் கொடுத்தாரு. என்னால வந்து நான் மூத்திரம் சரி யாரு சார் மூத்த? நீ குடிப்பியா? நீ குடிப்பியா? இத குடிப்பியா? சார் நீ குடி. குடிக்க மாட்டேன். அவன் எதுக்கு யாரா கொடுத்தாரு? சார் பிரதர் என்னாச்சு? வாந்தி வருதா? சாரி சாரி வைப். சாரி சார் சாரி சார். என்ன சாரியா? சார் என்னாச்சு? வாந்தி வருதா? சார் வாங்கிட்டு வருது போல. வாந்தி எடுக்காதீங்க சார். சார் ஒரு நிமிஷம். ஓ வாந்தி எடுக்கணும் பாக்குறாரு. பைத்தியக்காரலாம் எதுக்கு சார் ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்க? பைத்தியம் தான் சார். பைத்தியம் தான். நான் எதுக்கு வந்தா எனக்கு ஜட்டியை ஊச சொல்றான் அவன். பைத்தியம் தான். ஜட்டியா ஊசறா பாருங்க. ஜட்டியா ஊசறா சார். டவுசா வந்து என்ன பேச்சு பேசுறான்?
என்ன பேச்சு பேசாம பத்தியா நவுசரமா சார் தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து மன்னிச்சிருங்க. நான் இல்ல சொல்றேன், இப்போ நீங்க குடிச்சது இதுதானே, இது மூத்திரம் கிடையாது சார். நாங்கள் இதில் இந்த ஆப்பி ஜூஸில் லெமன் புளிஞ்சு நான் கொடுத்துருக்கோம் சார். ஆக்சுவலி ஓ லெமனை புளிஞ்சு ஊற்றிருக்காங்க ஆப்பி ஜூஸ். அதனால ஒரு மாதிரி புளிப்பா இருந்தது. கொஞ்சம் மூத்திரம் நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? சார் ஒரு நிமிஷம் உங்களுக்கு யார் வர சொன்னா? செல்வ சார் தானே வர சொன்னாரு. செல்வ சார் என்ன சொன்னாரு? இப்போ இது மூத்திரம் தானே தூக்கி குடிச்சிட்டீங்களே? ஆமா சார், நீங்க அதான் சொன்னீங்களே. வேணா பைத்தியம் நீங்க மூத்திரம் கிடையாது சார். ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நீங்க வாங்க நான் சொல்றேன். என்ன சார் கண்டுபிடிங்க சார். செல்வா சொன்னாரு. எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? சாரி செல்வா சொன்னாரு. இப்பா நீ ஏதோ இருந்தாலும் செல்வா திட்டீங்க. செல்வா பார்த்து சொல்லு. டேய் செல்வா சும்மா விட மாட்டேன் சொல்லு. ஏய் செல்வா சும்மா விட மாட்டேன். ஐயா என்ன பண்ணுவீங்க? இது நல்ல கியூட்ரா. எதுவே இல்லங்க. கோவம் வராது சார். நம்ம சொன்னாரு தெரியுமா? ஒரு சார் இவனுக்கு கோவமே வராதுனாரு. சூப்பர் சார். எக்ஸ்ட்ரீம் பண்றது தப்பா எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். கோவமே வராதனால வேற இவர் அவ்வளோ டென்ஷனே ஆகும். அவரு தான் பயம். அதான் வழக்கம் போல பண்ண வேண்டியதான் சார். கண்டிப்பா பண்ணணும் சார். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றாரு? உங்க கால்ல விழுந்து இருங்க சார் சொல்றேன் சார். சரிங்க சார், உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் சார். ஆக்சுவலி உண்மையாவே இந்த கோட் இவரோடது இல்லைங்க, என்னோடது இல்ல. ஆக்சுவலி ஒரு லேப்ல ஒர்க் பண்றவங்க அங்க இருக்காங்க. ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இது வந்து ஹாப்பி ஜூஸ்ல சார். ஆக்சுவலி உங்களுக்கு கொடுத்தது வந்து ஹாப்பி ஜூஸ்ல லெமனும் உப்பு போட்டு கொடுத்தேன் சார். கேளுங்க செல்வா, இங்க வாங்க. செல்வா வந்து இந்த கிளினிக்ல இருந்தாரு. ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களுக்கு எத்தனை நாள் சொல்லுங்க? இங்க வேலை பார்க்கறாரு போல இருக்கு. நீ பண்ணி தானே பண்ணல? பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆமா. இன்னைக்கு என்ன சொன்னா? ஃப்ரீயா பண்ணிக்க மச்சான், ஃப்ரீயா பண்ணிக்க வேண்டியதானே. ஃப்ரெண்ட் சொன்னா ஏன் கேட்க மாட்டேன்ற? ஃபுல் பாடி டெஸ்ட் எடுத்து நல்லது தானே. ஏன் எடுக்க மாட்டேன்ற? கோவம் இருக்கு. எதுவா இருந்தாலும் பயமா இருக்கு சார். எல்லாருக்கும் பயம் தான், எனக்கும் அதே பயம் தான் இருக்கு. வாங்க. மறுபடியும் போ. ஏய் மூத்திரம் கிடையாது சார். யார் சொன்னா? மறுபடியும் எப்படிங்க? எப்படிங்க சொல்றேன். ஐயோ எப்படிங்க? ஓ ரெண்டு நண்பர்கள் இல்ல சும்மா போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி இருக்குடா ஃபீலிங். சரி சார். செஸ். குடிவோமா சார்? ரெடி? எப்படி ஃபீல் பண்ண? எப்படி ஃபீல் பண்ணா? இது யாரா மற முடியுமா சார்? சரி மன்னிச்சிருங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும். பிராங்க் சார் ராகுல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி எதுக்கு மூத்தமா? ஐயோ இதெல்லாம் ரொம்ப சீரியஸானது. அவரு ஃபர்ஸ்ட் ஜூஸ் கொண்டு வாங்கன்னு, இதே மாதிரி டப்பா இருக்கும் கொண்டு வாங்கன்னு அதுக்குதான் சொன்னாரு நம்ப வைக்கிறதுக்கு. அப்பதான் குடிப்பாங்க அவங்க, இல்லைன்னா குடிக்க மாட்டாங்கன்னா அப்படி பண்ணி குடிக்க வச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க. ஹாஸ்பிட்டல் முன்ன பின்ன போ ஓகே இந்த மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க. இல்ல அவரு அந்த அங்கதானே வேலை பார்க்கற ஃப்ரெண்டு தான் வந்திருக்காங்க. அங்க வேலை பார்க்கறோட ஃப்ரெண்ட்ஸ் தான் 2 பேரும் போல இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட்னால அவங்க சரி சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு வந்திருக்காங்க. சரி ஃப்ரெண்டு தானே அதான் ஜூஸ் குடுக்காங்கன்னு நினைச்சு நம்பி குடிச்சிட்டு. இல்ல அது குடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம அதைத்தான் குடிச்சிட்டு போல அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஆமா ஐயோ வெளில தெரிஞ்சா என்னன்னு சொல்ற. அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அதை சொல்லியே சாவடிக்குங்க. போன் பண்ணி ஆள் கூப்பிடுறேன். ஆள் கூப்பிட்டேன்னா என்னன்னு சொல்லுவ? இந்த மாதிரி மூத்தம் குடிச்சு சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு. ஓகே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்